வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் வேட்பாளர் வீடு மீது மர்ம நபர்கள் குண்டு வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்யாறு அடுத்த அணக்காவூர் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உதயகுமார். தாவேகாவின் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளரான இவர்தான் வந்தவாசி தனி தொகுதியின் தாவேகா வேட்பாளர். நேற்று இரவு பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த உதயகுமார் வழக்கமான நேரத்துக்கு தூங்க சென்றார். இரவு 2 மணி இருக்கும். திடீரென பயங்கர சத்தம் கேட்டதா. உடனே தூங்கிக் கொண்டிருந்த குடும்பத்தினர் அலறி அடித்து எழும்பினர். வெளியே வந்து பார்த்தபோது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி இருந்தனர். அந்த இடத்தில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. வீட்டில் இருந்தவர்கள் சேர்ந்து தீயை அணைத்தனர். அப்போது உதயகுமாரியின் சகோதரி லேசான காயமடைந்தார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் தடயங்களை கைப்பற்றி விசாரணையை துவங்கினர். இதில் திமுகவின் சதி இருக்கலாம் என்று உதயகுமார் குற்றம் சாட்டினார். பிரச்சாரம் முடிச்சுட்டு வீடு வந்து 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு நாங்கள் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம். தூங்கிட்டு இருக்கும்போது 2 மணிக்கு ஒரு சத்தம், எங்கள் மச்சான் வந்து ஒரு சத்தம் கேட்டு இருக்கும்போது 2 மணிக்கு மேலே வந்து கண்ணாடி பாட்டில் வச்சுருக்காங்க. வீடு பாட்டில் எதுவும் தெரில, பாட்டில் உடஞ்சி போயிருக்கு. வீடு போட எரிஞ்சிருந்துருக்கு வாஸ்கல். மச்சான் எப்படின்னா வெளியே வந்து பார்த்தா அப்படி நான் வர சொல்ல நெருப்பெல்லாம் முடிஞ்சிச்சு. காவல்துறை கால் பண்ணோம், வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க சார். இல்லை அது கதவு தர சொல்லி எங்கள் அக்காவுக்கு மட்டும் லைட்டாக வந்து நெருக்கப்பட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருக்குதா தேர்தல்னால? இருக்குது சார். நிறைய மிரட்டல் 2 நாளைக்கு முன்னோட வந்தவாசியில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதை நம்ம தெற்கு காவல் நிலையத்தில் வந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க சார். அந்த பிரச்சாரம் பண்ண சொல்ல திமுக பற்றி என்னடா 10 ஆண்டு காலமாக என்ன செய்யலைன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம். அதை பற்றி தான் பிரச்சனை இருக்குது சார். ஆனால் இது வந்து யார் பண்ணாங்கன்னு தெரில, எந்த மர்ம நபர் பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் ஆள் தெரியாது சார், இது யார் பண்ணாங்கன்னு தெரில. இப்போ தான் போகிறோம் சார். இப்போ ஆமாம் சார், யார் பிரச்சனை பண்ணாலும் நகர செயலர் கொடுத்துருக்காரு சார். இந்த பகுதி நகர செயலர் கொடுத்துருக்காரு சார், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க சார். ஆர்வர்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம், பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ள. சில நாட்களுக்கு முன்பு வந்தவாசி திமுக கவுன்சிலர் ஒருவரின் வீட்டின் அருகே உதயகுமார் பிரச்சாரம் செய்தார். அப்போது 10 ஆண்டுகளாக எந்த அடிப்படை வசதியையும் நகராட்சி நிர்வாகம் செய்து தரவில்லை என்று பேசினார். அந்த பகுதியில் திரண்டிருந்த திமுகவினர் உதயகுமார் தலைமையில் வந்திருந்த தாவேகாவினரிடம் வாக்குவாதம் செய்தனர். பிரச்சார வேனையும் தாக்கினர். இதனால் பரபரப்பும் பதற்றமும் தொற்றியது. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக உதயகுமார் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கலாம் என்று தாவேகாவினர் கூறி வருகின்றனர். தாவேகா வேட்பாளர் பிரச்சார வேனை திமுகவினர் சுற்றி வளைத்த அதிர்ச்சி வீடியோவும் இப்போது வெளியாகியுள்ளது. ஓரத்தல்லாம்